உருத்திர பசுபதி நாயனார். இவர் நாயன்மார்கள் வரிசையிலே 10வது வரக்கூடியவர். அந்தணர் குலத்திலே பிறந்தவர். தலையூர் என்ற ஊரிலே பிறந்தவர். இவரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் சொல்லும் பொழுது உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று சொல்லி இருக்கின்றார். இவருடைய இயற்பெயர் பசுபதியார். பசுபதியார் என்பதில் 2 செய்திகள் அடங்கி இருக்கின்றன. பசு என்பது சைவ சித்தாந்தத்தின்படி ஜீவாத்மாக்களை குறிக்கக்கூடிய சொல்லாகும். பதி என்பது அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை, பதியாக தலைவனாக இருப்பவனை குறிக்கும் சொல்லாகும். அப்படி இயற்கையிலேயே அவருடைய பெற்றோர்கள் சிவனுடைய திருநாமத்தை குழந்தைக்கு சூட்டி இருக்கின்றார்கள், பசுபதி என்று. இவர் ஸ்ரீருத்ரம் தாளம் தவறாமல், வேதத்திலே வரக்கூடிய ஒரு பகுதி ஸ்ரீருத்ரம். அது சிவபெருமானுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் கூறக்கூடியது. வேதங்களை ஓதும் பொழுது அதற்கு என்று ஒரு ராகதாள கட்டமைப்பு போல, கர்நாடக சங்கீதம் எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஆதித்தாளம், ரூபதாளம், ஜம்பதாளம், இப்படி நிறைய வகைகள் இருக்கிறது. அந்த தாளக்கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதே போல் ஸ்வரங்கள், இன்ன ராகம் என்றால் இன்ன ஸ்வரங்கள் மட்டும்தான் அதில் இடம்பெற வேண்டும். எல்லா ராகங்களிலும் எல்லா 7 ஸ்வரங்களும் இடம்பெற முடியாது என்ற ஒரு வரன்முறைகள் எல்லாம் இசைக்கலைஞர்கள், வல்லுநர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதுபோல வேதத்தை ஓதும் பொழுதும் அதனுடைய அந்த சந்த அமைப்பு, வேதம் எந்த இடத்துல ஓங்காரத்தோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது என்னென்ன ஏற்ற இறக்கங்களோடு எந்த இடத்திலே சற்று நீட்டி ஒலிக்க வேண்டும், இப்படி பல இலக்கண வரைமுறைகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் சிறப்பாக பின்பற்றி ஸ்ரீருத்ரம் கூறுவதிலே, ஓதுவதில் மிகவும் வல்லவராக இருந்தார். சிவபெருமான் மீது கொண்ட மிகுந்த அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக தொடர்ந்து பல நாட்கள் அவர்களுடைய ஊரிலே இருந்த ஒரு குளத்தில் கழுத்தளவு தண்ணீருக்குள் நின்று கொண்டு தன்னுடைய மலர் போன்ற முகத்தை மட்டும் வெளியில் காட்டி அதன் மீது 2 கரங்களையும் கூப்பி சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்தி இந்த ஸ்ரீருத்ரத்தை காலையிலும் மாலையிலும் தண்ணீருக்குள்ளேயே நின்று அல்லும் பகலும் கூறிக்கொண்டே இருந்தார். அவருடைய அந்த விடாத உறுதியான ஆழ்ந்த பக்தியை கண்டு சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து சாலோக முக்தி தருகின்றார். சிவலோகத்திலேயே நீ எப்பொழுதும் இருப்பாய், அங்கும் இந்த ஸ்ரீருத்ரத்தை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அருள் புரிகின்றார் என்று இவ்வாறு அவருடைய வரலாறு நிறைவு பெறுகின்றது. நாளை மற்றொரு நாயன்மார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.